அரசியல்வாதிகள் எங்களுக்கு வந்து எங்க கிட்டேயோ இல்லை ஆட்சியாளர்கள் நாங்கள் போய் இதை பற்றி பேசினாலும் கேட்கறது இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விவசாயிகள் பிரச்சனை எடுத்திங்கன்னா, நெல் வந்து ஒரு நெல்மணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஐயா முதல்வர் வந்து கோரிக்கை கொடுத்தாங்க. அதற்கு உண்டான முக்கியத்துவம் அவர்கிட்ட இருந்து வந்ததை நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் சுற்றுப்பயணம்லாம் பார்க்கும்போது நெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி பார்த்தாரு. இவ்வளவோ நடந்தோம். களத்தில் இன்னும் ஒரு சில இடங்கள் மோசமாக இருக்குது நெல் விஷயத்தில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம போயிருந்தப்போ இது என்னை பார்த்தப்போ ரொம்ப இதுதான் வந்து ஒரு குடவுன் வச்சிருக்கிற லட்சணம். ஒரு அரிசி நெல் குடவுன்ன்றது இப்படி வந்துட்டு ஒரு நாய் போகிற மாதிரி, இல்லை மழை சாரல் அடித்தா வந்து விழறா மாதிரி. இப்போ இது மழை கிழ வந்ததுன்னா அது வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காயறதுக்கு அப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. இது அரசின் கொள்முதல். இது அரசின் கொள்முதல். இது வந்து திருவாரூரில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து குடவுன் வந்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க. அப்போது இதெல்லாம் வென்டிலேஷன் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டதா கூட இருக்கலாம். தற்காலிகம் ரைட்டுங்க, பட் நிரந்தரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. தற்காலிகம்ன்றது நெல்லுக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. ஏன் தற்காலிகமா இருக்கக்கூடாதுன்னா, நீங்க தற்காலிகமா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இதுவாக தான் இருக்கும். இது வந்து 1.5 to 2.5 கிலோமீட்டருக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி லாரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது குடவுன்ல போயிட்டு அந்த நெல்லை வந்து சப்மிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாரி உரிமையாளர்கள்லாம் 2 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 5 நாள் வரலாம் அங்கேயே இருக்காங்க. அப்ப இந்த லாரிக்கு வாடகை யார் கொடுக்கறது? இந்த லாரி உரிமையாளர்கள் வந்து நெல்லு வாட்டு போட்டிருக்காங்க. அது மழை கிழ வந்து பெய்யுது அப்படின்னா என்ன ஆச்சு? இதெல்லாம் பாருங்க. ஒரு நெல்லை வந்து நம்ம இப்படி நம்ம வீட்டில் எப்படி வைப்போமா? ஓகே, நம்ம வீட்டு பொருளாக இருந்தால் எப்படி வைப்போமா? இவ்வளோ பேசுகிறோம் நம்ம 2021 டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் கிளீன் இந்தியா, அது இதெல்லாம் பேசுகிறோம். நெல்லை வந்து இந்த மாதிரி ரோட்டில் போட்டு காய வைக்கிற மாதிரி இருக்கணும். நெல் களம் என்பது நம்மள வந்து ஒரு நெல் களஞ்சியம் தஞ்சாவூர். அப்போ இந்த நெல்லை காய வைக்கிறதுக்கு நெல் களம்னு சொல்லிட்டு கிராமங்களில் வந்துட்டு இடம் வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து தஞ்சாவூர்ல ரோட்ல தான். இது நாகப்பட்டினத்தில் எடுத்த படங்க. அது முன்னாடி காட்டினதெல்லாம் தஞ்சாவூர், திருவாரூர். இது நாகப்பட்டினத்தில் எடுத்தோம். இந்த இடத்துல சாலை அகலமா இருக்குன்னு சொல்லிட்டு 7 கிலோமீட்டர் தாண்டி எடுத்துட்டு வந்து இந்த நெல்லை போட்டு காய வைக்கிறோம். காய வச்சுட்டு இது நல்லா காய வச்சோன்னா இந்த ஈரப்பதம் வந்து 17% இருக்கணும்ன்றாங்க. இது 22% ஆக்கணுன்றாங்க. அந்த ஈரப்பதம் வந்து கூட இருந்ததுன்னா அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க நெல்லை. திருப்பியும் வந்து எடுத்துட்டு வந்த நெல்லை திருப்பியும் மறுபடியும் காய வச்சு திருப்பியும் வந்து இது பண்ணணும். இப்போ நெல் கொள்முதல் பண்ற இடத்துலயே அவங்களுக்கு நெல்லை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோட்ல இல்லாம, இப்போ ஒரு விவசாயி நின்றுட்டு இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, வண்டி ஏதோ வேகமா வருதுங்க, இவர் இடிச்சிச்சுன்னா இவர் நிலைமை என்ன? அப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இதுக்கு வந்து நெல் அந்த காய வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து கிராமங்களில் இருந்திருக்கு.